Unit 6 Information Processing level page number 115 அதில் உள்ள ஆக்டிவிட்டி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா using the timetable given below fill in the trip schedule, date and timing according to your school. அதாவது கொடுத்துருக்க அந்த டைம் டேபிளை வச்சு நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரிப் ஷெடியூல் ஃபில் பண்ணுங்கள், அதில் டேட்டு டைம் எல்லாமே போட்டு உங்கள் ஸ்கூலில் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷெடியூல் ஃபார் கோயிங் அண்ட் எக்ஸ்கர்ஷன் அண்ட் பேரண்டல் பெர்மிட் லெட்டர். ஷெடியூல் ஃபார் கோயிங் அண்ட் எக்ஸ்கர்ஷன்னா என்ன, நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க, அதில் உங்கள் பேரண்ட்டோட பெர்மிட் லெட்டர் வாங்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, சீரியல் நம்பர் இருக்குது, நேம் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ், டேட், டைம், சீரியல் நம்பர் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் படித்து அதை நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நேம் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை அ கிளாஸ் டீச்சர் அபவுட் அன் எக்ஸ்கர்ஷன். அதாவது உங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, அதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ரிசீவிங் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் லெட்டர். பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. அடுத்து தேர்டு ப்ரிப்பேரிங் ஆஃப் த நேம் லிஸ்ட் பை த கிளாஸ் டீச்சர் ஹூ ஆர் கோயிங் ஃபார் அன் எக்ஸ்கர்ஷன். யார் யார் ட்ரிப்புக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நேம் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, அதுதான் தேர்டு. ஃபோர்த்து நீங்கள் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து அதை போய் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸ் டீச்சர் போய் பிரின்ஸிபல்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அந்த பிரின்ஸிபல் என்ன பண்ணுவாங்க, ஹெச்எம்கிட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்குறா, ஹெச்எம் கொடுத்துட்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபிஃப்த்து டைம் டு ஸ்டார்ட் அண்ட் எக்ஸ்கர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த சிக்ஸ்த்து டைம் டு ரீச் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். உங்களை 2 டெஸ்டினேஷனாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே மியூசியம். செகண்டு உங்களை வந்து வேறு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஒரு கல்லணை டேமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 டெஸ்டினேஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டினேஷனை பார்த்துடுறாங்க, அங்கே லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் செகண்ட் டெஸ்டினேஷன் போகிறாங்க, லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் செகண்ட் டெஸ்டினேஷன் போகிறாங்க டெஸ்டினேஷன். அடுத்து டீ பிரேக் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் திரும்பி ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. இப்போ இதை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, சீரியல் நம்பர் 1ல் என்ன இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை கிளாஸ் டீச்சர் அபவுட் அன் எக்ஸ்கர்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து 28 அன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். இன்றைக்கி சொல்கிறாங்க காலையில் எப்பவும் போய் கிளாஸில் 10 AM சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட வர்றதுக்கு ஒரு 2 days டைமிங் கொடுக்குறாங்க. 2 days டைமிங்னா 30 வச்சுக்கலாமா, 30 என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க எழுதி கொடுத்துக்கிறத பார்க்குறாங்க. ஒரு எப்பவும் போல் சும்மா எப்போ பார்க்குறாங்க, ஒரு 12 o'clock போல் பார்க்குறாங்க, 12 PM போல் பார்க்குறாங்க. அடுத்து அந்த கிளாஸ் டீச்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னத்தை யார் யார் வந்து அந்த எக்ஸ்கர்ஷன் ட்ரிப்புக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2 வச்சுக்கலாமா, 2 வேணால் வேறு ஏதாவது டேட் வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 5 வச்சுக்கலாம். அதில் அவங்க இவ்வளோ டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 5 தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த நேம் லிஸ்ட்டை. ஒரு 11:30 அவங்களுக்கு ஃப்ரீ பீரியட் இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை ரெடி பண்ணுறாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை போய் கொடுக்குறாங்க ஹெச்எம்கிட்ட. எப்போ வச்சுக்கலாம், அடுத்த நாள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், 6/5 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 6/5 என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹெச்எம்கிட்ட அந்த இதை கொடுத்துட்றாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரின்ஸிபல்கிட்ட அன்றைக்கி கொடுத்துட்றாங்க. அடுத்த நாள் வந்து ஹெச்எம் வந்து சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எப்பவும் போல் ப்ரேயரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 9:30 போல் ப்ரேயரில் சொல்கிறாங்க. அடுத்த டைம் டு ஸ்டார்ட் அண்ட் எக்ஸ்கர்ஷன். டைம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 7 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7/5/2025 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு, 7 o'clock அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கல்லணை டேமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கல்லணை டேமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அன்றைக்கி டேட்டே தான் வரும், ஏன்னா 1 day ட்ரிப் தானே, ஸோ அன்றைக்கி டேட்டே போட்டுக்கலாம். இன்றைக்கி உங்களை அங்கே போய் நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னா ஒரு 8:30 கிட்ட வச்சிடலாம், 8:30 AM போய் ரீச் பண்ணிடுறீங்க. இப்போ லஞ்ச் பிரேக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே டேட் தான் வரும். அதே டேட்டில் ஒரு 12:15 அது வரைக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு ஒரு 12:15
12:20 வச்சுக்கலாம். 12:20 போல் உங்கள் லஞ்ச் எடுத்துக்கிறீங்க. அடுத்து செகண்ட் டெஸ்டினேஷன் போகிறோம். அதுக்கும் அதே டேட் தான் வரும். எனக்கு இப்போ எந்த டைமில் போய் அதை ரீச் பண்ணுறோம், ஒரு 1:30 போல் ரீச் பண்ணிடுறோம். அங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து கிளம்பி 1:30 போல் ரீச் பண்ணிடுறோம். டீ பிரேக்கு அங்கே போய் எல்லாம் பட்டர்ஃப்ளை பார்க்கில் ரயில்வே மியூசியத்தில் போய் மியூசியம்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து அங்கே இருக்க ப்ளே ஸ்டேஷன் எல்லாமே விளாண்டுட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிறீங்க. அது என்னைக்குன்னா அதே நாள் தான் வரும். அதனால் எத்தனை மணிக்கு ஒரு 2:30 போல் டீ பிரேக் எடுத்துக்கிறீங்க. டீ பிரேக் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா டைம் டு ரிட்டர்ன் டு ஸ்கூல். அதே டேட் தான் ரிட்டர்ன் ஆக போகிறீங்க. எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடுறீங்க ஸ்கூலுக்கு? ஒரு 3:30 போல் ரிட்டர்ன் ஆகிடுறீங்க ஸ்கூலுக்கு. இப்போது அது கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா ஐ எம் வில்லிங் டு சென்ட் மை சில்ட்ரன் ஃபார் அன் எக்ஸ்கர்ஷன். அதாவது அந்த பேரண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, நான் வந்து எனக்கு ஓகே என் சைல்டை வந்து நான் வந்து ட்ரிப்புக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரண்ட் சிக்னேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சிக்னேச்சர் போட்டுக்கிறேன். இங்கே கிளாஸ் டீச்சர் சிக்னேச்சர். இப்போ அங்கே கிளாஸ் டீச்சரும் சிக்னேச்சர் போகணும். அவங்களும் சிக்னேச்சர் போட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சப்மிட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஆக்டிவிட்டி தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.